அன்பான நண்பர்களே, 1967ஆம் ஆண்டிலே எனக்கு திருமணமான உடனே சில திங்களுள் தனி கொடுத்தனம் செல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. மதுரையில் மீனாட்சிபுரம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அமைதியான பகுதியாக அப்பொழுது இருந்தது. அன்றைக்கு 1967 அங்கே பல பேரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தாலும், ஒரு பட்டாளத்துக்காரர், ஒரு தேநீர் கடைக்காரர், ஒரு நாவிதர், முடி திருத்துவோர், சிகையை திருத்தம் பண்ணி நம்ம எல்லாம் அழகுபடுத்துவோர் என்று பலரும் எனக்கு நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். அவர்களை எப்படியும் வாரத்தில் 2-3 முறை சந்தித்து விடுவேன். ஞாயிற்றுக்கிழமையானால் நண்பர்களை சந்திப்பதற்காகவே அங்கே மீனாட்சிபுரத்திலே ஒரு ஆலமரம் இருக்கும். அது இப்போ 105 ஆகிறது. அந்த மரத்திற்கு அங்கே நயனா என்பவர் ஒரு தேநீர் அங்காடி, பெரிய அங்காடி வைத்திருந்தார். காலையிலே சிற்றுண்டி எல்லாம் கொடுப்பார், எல்லாம் செய்வார். நல்ல தேநீர். அவரோடு வெகு நாள் போனத்தில் அந்த மீனாட்சிபுரத்துக்கு சென்றதில் இருந்து அவரோடு எனக்கு நல்ல ஒரு பழக்கம், மரியாதையான பழக்கம் ஏற்பட்டதுனால என்னை சென்றால் அந்த தேநீரில் புது தூள் மாற்று வரைக்கும் கொஞ்சம் உட்காருங்க, அப்படி உள்ளே உட்காருங்க, பேப்பர் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார். அதனால் குறிப்பால் அறிந்து கொள்வேன். தூள் மாற்றுவதில் தான் ஒவ்வொருவருக்கும் வருகிறவர்களுக்கெல்லாம் நல்ல தூளை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் குறிப்பறிய மாற்றாதவர் நண்பர் என்ற அவங்களே அம்மா அவையார், நான் அவரை உட்காருங்க அல்லது பேப்பர் பாருங்க என்று சொன்னாலே நான் அதை புரிந்து கொள்ளுவேன். ஏன் இதை கொச்சையாக பேசுகிறேன் என்றால், அப்போதுதான் இயல்பாக நடந்தது நமக்கு மனத்துக்கு வரும் என்பதனாலே நான் இப்படி பேசுகிறேன். இதை தவறாக பிழையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அந்த கடையில் வெகு நாள் நான் பழகினால நல்ல தேநீர், நல்ல அப்பொழுதெல்லாம் காப்பி என்பது, குழப்பி என்கிற காப்பி என்பது இப்பொழுது இருக்கிற அளவுக்கு சிறப்புறவில்லை. அது நகரத்துக்கு சென்றால் சில கடைகளில் அப்பொழுது அந்த காப்பி தூளை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதி நீர் விட்டு இறக்கி காப்பி நீரை குழம்பி டிகாசனை ஊற்றி தருவார்கள். சில கடைகளிலே நன்றாகவும் இருக்கும். ஆனால் இந்த தேநீர் இருக்கின்றதே, பால் மிகவும் நல்ல பாலாக போட்டு ஆடை கட்டி இருக்கும் அந்த பாத்திரத்தில் மேலே. சிவகாசியில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலே நான் இருந்த காலம் சிவகாசியில் ஒரு நல்ல பழக்கம் என்ன என்று கேட்டீர்களே, ஆனால் தேநீர் குடிப்பதென்றால் சிவகாசியில் தான் குடிக்க வேண்டும். அது என்ன அவ்வளவு சிறப்பு என்று கேட்டீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பாகவும் வியப்பாகவும் இருக்கும். ஒரு தேநீர் கேட்டோம் என்றால் அவர் அந்த தேநீர் கடைக்காரர் ஆடை போட்டு தருவா என்று கேட்பார். தாராளமாக போட்டு கொடுங்களேன் அப்படி என்று நான் சொல்லுவேன். தேநீரை எடுத்து அதனுடைய அடர்த்தி, தேநீருடைய அடர்த்தி சரியாக இருக்கிறான்னு பார்த்து ஒரு கண்ணாடி கோலையில் ஒரு கரண்டி பால் விட்டு கொஞ்சம் தேநீர் கலவையை விட்டு தேவையான அளவுக்கு சீனி சர்க்கரை என்று சொல்லுகிற வெள்ளை சர்க்கரையை சேர்த்து ஒரு 2 ஆற்று ஆற்றி அதற்கு மேலே அந்த பால் பாத்திரத்தில் இருக்கிற ஆடையிலே அவர் எடுக்கிற ஒரு பக்குவத்தை பார்க்க வேண்டும், ஒரு திறமையை பார்க்க வேண்டும். அந்த மொத்த ஆடையும் கலங்கி விடாமல் ஒரு பகுதியை தெளிவாக வெட்டி எடுத்து வறண்டி எடுத்து அந்த தேநீர் மேலே மெதுவாக வைத்து உள்ளே இறங்கி விடாமல் எடுத்து வைத்து அதன் மேலே மீண்டும் தேநீரை ஒரு லேசாக பிழிந்து அதன் மேலே கொஞ்சம் சீனி சர்க்கரையை கலந்து கொடுப்பார் பாருங்கள். அப்பொழுது ஓரணா என்று ஓரணா அப்பொழுது நான் சொல்லுகிறது 60க்கு முன்பு. ஓரணாவுக்கு ஒரு தேநீர் அருந்தினால் 2 மணி நேரத்துக்கு
மனம் நிறைவாக இருக்கும். அப்புறம் நான் ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறை அப்பொழுதெல்லாம் தேநீர் அருந்துவேன். நண்பர்களோடு போனால் ஒரு தேநீர் அப்படியெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு தேநீரை இந்த மீனாட்சிபுரம் நயனா கடையில் வேறு யாரும் ஆடை போட்டு கேட்பதில்லை. நான் போனால் வணக்கம் நைனா என்று சொல்லுவேன். அவர் வணக்கம்யா, வாங்கய்யா, உட்காருங்கய்யா என்பார். டீ போடவா என்பார். போடுங்க போடுங்க என்பார். ஏன்னா அவங்கள்ட்டெல்லாம் இலக்கணமெல்லாம் பேசக்கூடாது. ஆமாம், அவர் லேசாக அது கண்ணாடியை வெந்நீரில் கழுவி விட்டு ஒவ்வொரு முறையும் எனக்கு அது ஒரு வேலை செய்வார். அதில் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போடுது. பால் ஒரு எல்லாருக்கும் ஒரு கரண்டி போட்டால் எனக்கு ஒரு 1.25 கரண்டியாக போடுவார். போட்டு ஊற்றி அதன் மேலே தேநீரை ஊற்றி கொஞ்சம் முன்னாலேயே சீனி சர்க்கரையை சேர்த்து ஒரு ஆற்றி நான் அவர்கிட்ட பலராக வேண்டி வாங்கி கொண்டே இருந்ததுனாலே கொஞ்சம் ஆடையை போட்டு அதன் மேலே கொஞ்சோண்டு டிகாசனை விட்டு அதன் மேலே கொஞ்சம் சீனியை அங்கே பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் என்னை வியப்பாக பார்ப்பார்கள். என்னையா புது மாதிரியான தேநீர்லாம் வாங்கி குடிக்கிறீங்க என்று. நான் அதை பொருள்படுத்துவதில்லை. ஆனால் இந்த மாதிரி குடிச்சு பாருங்க, நல்லா இருக்குன்னு. இவர் மறுநாளைக்கு நான் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு அப்படியெல்லாம் எல்லாருக்கும் ஆடை போட்டு கொடுக்குற பழக்கம் வந்துடுச்சுன்னா எனக்கு பாலே கிடைக்காது, அந்த மாதிரி ஆடை கட்டாது. நீங்கள் ஏதோ நீங்கள் கேட்குறீங்க, உங்கள்கிட்ட எனக்கு ஒரு அன்பு இருக்குது, எனக்கிட்ட உங்கள்கிட்ட எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதனால் நான் அப்படி போட்டு கொடுக்குறேன், எல்லாருக்கும் நீங்கள் அதெல்லாம் விளம்பரப்படுத்தாதீங்கன்ட்டார். நம்மளால் பத்தியாருக்கு சீக்கிரம் வரக்கூடாதுன்னு அன்றைக்கு முடிவு பண்ணி அதை விட்டேன். அப்படி அவரோட நான் பழகிய காலத்தில் ஒரு பட்டாளத்துக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் இரவு நேரத்தில் ஒரு பெரிய தடியை வைத்து கொண்டு ஒரு டார்ச்சி வழக்கு என்று சொல்லுகிறோமே, அதை வைத்து கொண்டு ஊர்காவல் போல் செய்வார். இப்பொழுது நேபாளியர் சிலர் நம் பகுதியில் ஒவ்வொரு சுற்றி வருகின்றனர், வந்து மறுநாள் மாதத்துக்கு ஒரு முறை வந்து 5 10 வாங்கி கொண்டு போகிறார்களே, அது போல் அவருக்கு அப்படியே கொஞ்ச நாள் பழகிக்கிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு நிகழ்வில் ஒரு சிறு மனத்தாங்கல் ஆகிவிட்டது. ஆமாம், அப்படி இருக்கும்போது எனக்காக யாரோ ஒருத்தர் பேசினவர், இந்த மாதிரிலாம் பேசுகிறவனே விளக்க மாட்டால் தான் அடிக்கணும்னு எனக்காக பேசிவிட்டார்கள். அது எனக்கே கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் இடையூறாக இருந்தது, மனத்துக்கு துன்பமாக இருந்தது. ஆனால் அதை என் நண்பர் என் மேல் உள்ள பற்றினால் அப்படி பேசிவிட்டாரே தவிர இதை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று ஒரு 2 நாள் சிந்தனை செய்து வாரத்துக்கு ஒரு 15 நாள், வாரத்துக்கு ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை அந்த அரசு மரத்தடியிலே நண்பர்கள் எல்லாம் கூடுவது உண்டு. கூடுகிற நேரத்தில் அவர் என்னை பார்த்து, இவருடைய நண்பர் என்னை விளக்கமாத்தால் அடிக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரு, இதெல்லாம் நீங்கள்லாம் ஒரு மற்ற பெரிய மனிதர்கள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக தெரிகிறதா என்று கேட்டார்கள். நான் உடனே ஏற்கனவே முன்கூட்டியே யோசனை செய்து வைத்திருந்ததனால், உங்களை விளக்கமாற்றால் அடிக்கலைன்னு சொல்லலையா அவர், நீங்கள் தான் தமிழ் புலமை மிக்கவராச்சே, அடிக்கடி இதில் எல்லாம் பேச்சு போட்டியிலெல்லாம் கலந்துக்கிட்டு பாட்டு பாடுறீங்களே, உங்களுக்கு ஒரு அடி கொடுத்து அதுக்கு தக்கவாறு நீங்கள் விளக்கம் மாற்றாவிட்டால் உங்களுக்கு அடி கொடுக்கணும்னு தாயா சொன்னார். நான் கொஞ்சம் கருமுறுன்னு கோபமாக இருந்தவர் லேசாக இதழ் விரித்தார். அதாவது புன்னகை மட்டும் செய்தார், இதழ் நன்றாக சிரிக்கவில்லை, ஆனால் லேசாக புன்முறுவல் காட்டினார். நீங்கள் அவருக்காக சப்பக்கட்டு கட்டுறீங்கன்னு மாத்திரம் சொல்லிட்டார் எடுத்த எடுப்புலையா, உங்கள் நண்பரை விட்டு கொடுக்காம நீங்கள். ஆமாம், இல்லையா, அது வந்து நல்லா சொல்லியா, நீங்கள் என்னென்னையா கையில் வச்சுருக்கிறீங்க, இரவு ஊர் சுற்றும்போது ஊரை காக்குறீங்கல்ல, என்னென்ன வச்சுருக்கிறீங்க, கையில் டார்ச் லைட் வச்சுருக்கேன், அதுக்கு தமிழில் என்ன பேர், விளக்குன்னு பேர், கையில் என்ன வச்சுருக்கிறீங்க, வேறு பொருள், தடி வச்சுருக்கேன், அது என்ன சாதாரண தடியாக கொஞ்சம் பெரிய தடி, ஒரு ஆள் உயரம் வச்சுருக்கிறீங்க, அது அப்போ மாத்தடி,
விளக்கு மாத்தடின்னு சொன்னார் அப்படின்னு. இப்படிலாம் சொல்லவும் அவர் கொஞ்சம் சாதாரணமாக கொஞ்சம் கருமுருன்னு இருக்கிற பட்டாளத்துக்காரவங்களே கொஞ்சம் வெறப்பாக தானே இருப்பாங்க. ஆனால் நான் இப்படி விளக்கம் சொல்கிறேன், இன்னும் ஏதாவது வச்சுருக்கீங்களா, இன்னும் இருக்கியா, ஒரு 3 விளக்கம் இருக்கியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே, இனிமேல் உங்கள்கிட்ட இதெல்லாம் நான் சரியான ஏதோ ஜாலியாக பேசிட்டு அவங்க பேசிக்கும் போது அவர் இப்படி பேசிட்டாருன்னு தயா கோபமாக சொன்னால் சரியான மறந்துறையா விட்டுருங்க என்று சொல்லிவிட்டார். இது ஒரு வாழ்க்கையில் ஒரு தமிழாரே ஒரு பெரிய மனத்தாங்கலை நான் தவிர்த்த ஒரு நிகழ்ச்சியாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். விளக்கமாற்றால் அடி, விளக்கம் ஆற்றவில்லை என்றால் அடி அப்படிங்கிற ஒரு மறைமுக பொருள் தான். இது நேரடியாக நம்ம போகவில்லை. அப்புறம் நீங்கள் அவருக்கு விளக்கு மாத்தடி கொடுக்க வேண்டியது தானா, விளக்கு மாத்தடியும் கொடுக்க வேண்டியது தானா என்ன அர்த்தம்? அவருக்கு புதுசாக பழைய விளக்கு கெட்டுப்போச்சு, பழைய டார்ச்சு கெட்டுப்போச்சுங்கிற பொருளையும் மாத்தடி கொஞ்சம் புதுசாக வாங்கி கொடுக்க வேண்டியது, விளக்க மாத்தடி கொடுக்க வேண்டியதான் என்கிற பொருளை நான் சொல்லி அன்றைய மனத்தாங்கள் நீங்குமாறு நடந்து கொண்டேன் என்பது 1967லேயே 68லேயே இந்த மாதிரி நான் நடந்து கொண்டேன் என்பதை நல்ல நற்றமிழ் பற்றுற்ற நண்பர்களாகிய நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படுத்த படுக்கையில் இன்னும் 4 நாள்களை எண்ணிக்கொண்டு படுத்திருக்கின்ற நான். அதுதான் இதில் முக்கியம். உடல் நலம் நாளுக்கு நாள் சீர்கட்டு வருகிறது, நன்றாகவே தெரிகிறது. இதில் இடையில் கால் ஒடிந்து விட்டது. கால் ஒடிந்து இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் இந்த மாதிரி நல்லா நிறைய எழுதணும் கொள்ளணும்னு நினைக்கிற எனக்கு காலொடிந்து கையொடிந்து மனமோடிந்து கிடக்கையிலும் உங்களை எல்லாம் பார்த்து இது போன்ற ஒரு சில நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற எனக்கு எண்ணப்பெருக்கு உண்டானதனால் இதை நான் பதிவு செய்கிறேன். என்னுடைய பதிவிலே கொச்சையாக பேசியிருப்பதை நீங்கள் இப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுவே கொச்சையாக வாழ்க்கை நடைமுறையோடு பேசுவது வேறு, நற்றமிழ் பேச வேண்டும் என்று நினைத்து அதற்கு ஏற்றாற்போது பேசுவது வேறு. அதனாலே இதை நீங்கள் துய்க்க வேண்டும், துய்ப்புக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் இது போன்ற பல நிகழ்ச்சிகள் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். உங்களுக்கு தமிழ் அப்பொழுது நன்கு படியும். அதனால் இவ்வளவிலே இந்த இடையை நிறைவு செய்து வெல்க தமிழ், பரவுக குரல் நெறி என்று சொல்லி மீண்டும் ஒரு வாய்ப்பின் வழியாக உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறட்டுமா. வணக்கம்.